பேய் பிடிச்சதால என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் தெரியாது அப்படின்னு சொல்வாங்க. அதுக்கு உதாரணமா வங்கி அதிகாரியான மனைவி மேல சந்தேகம் கொண்ட கணவர் மனைவியையும் 2 இளைஞர்களையும் அரிவாளால வெட்டி தப்பி செல்லும் போது லாரி மேல மோதி தானும் விபரீத முடிவு எடுத்துக்கொண்டதா செய்தி வந்திருக்கு. தஞ்சையில விக்டோரியா நகர் அடுக்குமாடி குடியிருப்புல வசிச்சுட்டு வந்தவங்க தான் நித்யா சுந்தர் கணேஷ் தம்பதி. இவங்க 2 பேருக்கும் திருமணமாகி குழந்தைகள் இருக்கு. 31 வயசான நித்யா தஞ்சையில இருக்கிற ஒரு தனியார் வங்கியில வேலை பார்த்துட்டு வராங்க. அதே மாதிரி 44 வயசான சுந்தர் கணேஷும் ஒரு தனியார் வங்கியில வேலை பார்த்து இப்ப விருப்ப ஓய்வு எடுத்திருக்காரு. இதுல யாகப்ப நகர் பிரதான சாலையில டெய்லி பால் விநியோகம் நடத்திட்டு வர தாமரை கோபி இவங்க 2 பேரும் நித்யா சுந்தர் கணேஷ் தம்பதி வீட்டுக்கு பால் விநியோகம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இதோட காரணமா நித்யா இவங்க 2 பேர்கிட்டயும் கொஞ்சம் சகஜமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில நித்யா தன்னுடைய கணவனுக்கு தெரியாம 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல வீடு ஒண்ணு வாங்கியிருக்காங்க. இந்த வீட்டை நீ விற்றே ஆகணும்னு சொல்லி நித்யாவோட கணவர் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவங்க அதை செய்யாததால கோபத்தோடைய உச்சிக்கு போன சுந்தர் கணேஷ் தான் மனைவி நித்யாவை அரிவாளால வெட்டிட்டு இதுக்கு காரணம் அவங்க 2 பேரும் தானே அப்படின்னு சொல்லி நேரா பால் கடைக்கு போய் அங்கிருந்து தாமரை கோபி அவங்களையும் சரமாரியா வெட்டி அங்கிருந்து கார்ல தப்பி ஓடி இருக்காரு. இதை தொடர்ந்து காவல்துறையினருக்கு இத பத்தி தகவல் கிடைச்சிருக்கு. அவங்களும் அங்க உயிருக்கு போராடிட்டு இருந்த 3 பேரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் 3 பேரை வெட்டிட்டு தப்பி ஓடின சுந்தர் கணேஷ காவல்துறையினர் தேடி வந்திருக்காங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் கிடைச்சிருக்கு. அதுல சுந்தர் கணேஷ் செங்கிப்பட்டி பக்கத்துல இருக்கிற எதிர் திசையில காரை ஓட்டி அங்க இருந்த லாரி மேல மோதி தானும் விபரீத முடிவு எடுத்திருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து காவல்துறையினர் இத வழக்கு பதிவு செஞ்சு இப்ப விசாரணை நடத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சுந்தர் கணேஷ் சம்பவ இடத்துல வெட்டின பால் விற்பனையாளர் கோபிநாத் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த நிலையில சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறதா தெரிய வந்திருக்கு.